ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 31 நாட்கள் இந்த யோக பலனை 12 ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க. இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா, புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம். இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. முதல்ல ரெண்டாவது, தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த தொழிலதிபர்கள், சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்ய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும். அது படிப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, வீடு வாங்குறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம். அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த 31 நாட்கள் இந்த பூதாதித்ய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம். நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள், எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனைகளை மாட்டுறாங்க, அதுலேருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 31 நாட்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போகுது. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 31 நாட்கள் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஏன்னா மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரிவினை, உடல்நிலை பாதிப்பு, தொழிலில் மிகப்பெரிய கடன், எல்லாருக்குமே பண இழப்புகள் ரொம்ப ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி முடிஞ்சுமே சில பிரச்சனைகள் முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி தான் அது முக்கிய காரணமாக இருக்கும். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு, வராமலாம் இல்லை. ஆனால் சில பேருக்கு அது நடக்கலை. காரணம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனையை சந்திக்கிறீங்க. யாரெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களாம் சில பிரச்சனையை சந்திக்கிறீங்க, இல்லாமலாம் இல்லை. இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு கேட்டால், அந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ அடுத்த ஒரு 31 நாட்கள் ஒரு பொற்காலமான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசித்து சில விஷயத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, என்ன பிரச்சனை, எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சும் பிரச்சனை தீரலன்னு காரணம்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சுயகர்மா, உங்களுடைய பூர்வீக தோஷங்கள் ஏதோ உங்களை பெரிய பாதிப்பை கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே வராது. நீண்ட நாளாக இருக்குன்னா ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, தப்பில்லை. உங்கள் பக்கத்திலே இருக்க ஜோசியர் யாராவது கூட பாருங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிறப்பு. இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ண போகுது சார் அப்படின்னா, இந்த பூதாதித்ய யோகம் இதான் செய்ய போகுது. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து ஆராய்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் அந்த பூதாதித்ய யோகம் நடக்குது. அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தான் இந்த பூதாதித்ய யோகத்தை கொடுக்க போகிறார். அதே மாதிரி 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் பூதாதித்ய யோகத்தை கொடுக்க போகிறார். அப்போ இப்போ தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம், உங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரம். இப்போ வாழ்க்கையில் தோற்று போயிருக்கேன், எதனால் காரணம்? பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏன் பிஸ்னஸ் பண்ண முடியல நம்மளால்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இல்லை நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் தப்பா? நம்ம ஏன் இந்த மாதிரி கடன் வந்துருச்சு?
ஒரு வீடு வாங்கினால கடன் வந்துருச்சா, இடம் வாங்கினால கடன் வந்துருச்சா, கடந்த காலகட்டத்தில் எதனால் பிரச்சனைகள் வந்துச்சுன்னு யோசித்து அதை சரி செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த 31 நாட்கள். முதல்ல கடன் நிறைய இருக்குன்னு யோசிக்கிறத விட கடன் ஏன் இருக்குன்னு யோசிப்பீங்க. எதனால் அது வந்துச்சு, நம்ம ஏன் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம ஏன் பிஸ்னஸை மாற்றக்கூடாது, நம்ம ஏன் வேறு ஊருக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதை செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, பிரச்சனையே கிடையாது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் இந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 3 வருஷமாக அதிகமாக இருக்குது. ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, அப்படியே வேலை இருந்தாலும் யாராவது டார்ச்சர். முக்கியமாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக, ஆண்கள் உயரதிகாரிகள் மூலமாக பிரச்சனை. ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள் மூலமாக நிறைய பிரச்சனை. இது ஏன் நடக்குது நம்மளுக்கு, நம்ம ஏன் வேறு வேலைக்கு போகக்கூடாது, வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்கக்கூடாது, வெளிநாடு போனால் என்ன, சில பேர் வெளிநாடு ட்ரை பண்ணி தோற்று போயிருப்பீங்க. நம்ம ஏன் தோற்று போனோம், நம்ம ஏன் வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணல, நம்ம ஏன் ஒரே ஆளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம், வேற ஒரு இடத்த பார்த்தா என்ன, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் செய்து அதன் மூலமாக வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம். வேலையில் பிரச்சனை இருக்குன்னா வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். இது எல்லாமே நடக்கும் சார். ஒரு சூப்பரான நேரம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சேஃபாகிடுவீங்க. ஏன்னா நிறைய மகராசி என்பது எல்லாம் உழைக்கிறீங்க, எல்லாம் எஃபர்ட் போடுறீங்க, எல்லாம் நாலேஜ் இருக்குது, ஆனால் ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை கோர்ட்டு கேஸும் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் வெற்றி பெற்று அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழல், மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, நீண்ட காலமாக திருமணமே ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண யோகம், எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் செயல்பட போது. நம்ம ஏன் இந்த மாதிரி வரனே பார்க்குறோம், நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் வரன்னு ட்ரை பண்ணால் என்ன, நம்ம சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டே சொன்னால் என்ன, இல்லை நம்ம ஏதாவது ஒரு மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணால் என்ன, இது மாதிரி புது விதமான யோசனைகள் வந்து திருமணம் இல்லை, நடக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புதாதித்ய யோகம் செயல்படுத்த போது. அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று படிப்பதற்கு, வெளிநாடு சென்று உத்தியோகம் செய்வதற்கு, வெளிநாடு சேர்ந்து தொழில் செய்வதற்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நம்ம லாஜிஸ்டிக்ஸ், நம்ம ஏன் பிஸ்னஸை வெளிநாட்டில் பண்ணால் என்ன, நம்ம ஏன் இங்கேருந்து ஃபுட்டை எக்ஸ்போர்ட் பண்ணால் என்ன, நம்ம ஏன் மார்க்கெட் பண்ணால் என்ன, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் செய்து அதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு வேலை போயிருக்கு, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஏன் வேலை போச்சு, நம்ம ஏன் தப்பு பண்ணோம், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், நம்ம ஏன் வேறு ஊர் மாறி ட்ரை பண்ணல, நம்ம ஏன் இந்த வீடை வாங்கினோம், இந்த வீடை விற்றுட்டால் நம்ம பிரச்சனை தீர்ந்துருமே, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் செய்து வெளிநாட்டிலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் செயல்படுவது. மொத்தத்தில் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய சுயமான வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி தோல்விகளை சந்திக்கிறோன்னு சொல்லி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்த 31 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். நீங்கள் தேவையில்லாமல் அதை கடன் அடைக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இதில் இருக்குது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 31 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன், ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல. அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. அதே போல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப்பில் கொடுக்குறோம்.
இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது. நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம், அற்புதமான அறிவியல் கலை, எல்லாருமே கற்றுக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோள பிரசன்னம், அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.